அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல இப்ப ரொம்ப இந்த மாதிரி நம்ம கல்லிலே இடிச்சு எடுத்துக்கலாம். என்ன அங்க போற அப்பாட்ட சுகரை மெல்ட் பண்ணி வரது கேரமல் சொல்லுவாங்க. சோ இந்த நைட்டி பாத்தீங்கன்னா கஃப்தான் நைட்டி. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து இப்போ டைம் ஒரு 5:30 ஆகுதுங்க. ஸோ நம்ம இந்த vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு கேரமல் டீயோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேரமல் டீ வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம், ரொம்ப டேஸ்டா இருக்குமா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ நீங்க இந்த ரெசிபியை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீக்கு வந்து மசாலா வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்டார் அண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் எடுத்துருக்கேன். இது போதும். இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம கல்லிலே இடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியமாக இருந்ததுக்கப்புறம் ஸோ தண்ணியை வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு இந்த டீக்கு கேரமலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகரும் பண்ணிக்கலாம், பட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ரௌன் சுகர். இது நம்ம கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் கொஞ்சம் நல்லது இல்லையா, அதனால தான். ஸோ 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு அது தண்ணியெலாம் சேர்க்காம அதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துங்க. இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சிக்கணும். நான் முன்னாடி வைக்கிறேன். சுகர் ஃபுல்லாகவே வந்து கேரமலைஸ் ஆகுது பாருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டேன். சுகரை மெல்ட் பண்ணி வர்றது கேரமல் சொல்லுவாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாம அந்த சூட்லேயே வந்து நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இது பாருங்க. இப்போ இதில் வந்து 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கேரமலைஸ் ஆன அந்த சுகரில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டீ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா டிகாஷன் கொதிச்சிருச்சு, பால் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கேரமல் டீ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீ பிடிக்கும் அப்படின்னா. சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ரெகுலராக போடுற அதே டீ தான், நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி போடுறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா கஃப்தான் நைட்டி. ஒன்று வந்து 350 ரூபா மீஷோவில் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ 350 ருபீஸ்க்கு கஃப்தான் நைட்டி நல்ல குவாலிட்டியாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. பிளாக் பிடிக்கலாம், நிறைய கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கஃப்தான் நைட்டி நீங்கள் வந்து மீஷோவில் போட்டால் நிறைய உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நான் அதில் வந்து இதே சேம் பிளாக்ல 3 கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். பிளாக் அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட் அண்ட் அப்புறம் ஆரஞ்சு மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி இருக்கும். கஃப்தான் நைட்டியும் தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மாடலான நைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மீஷோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எதுவும் ஸ்பான்சர்லாம் கிடையாது, சும்மா நான் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ மைபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து மீஷோவில் ட்ரை பண்ணி பாருங்க. இவன் எங்கேருந்து ஒழிச்சிட்டு சாப்பிட்ற பாருங்க. கப்பில் போட்டால் அதுலேருந்து பாதி எடுத்து காருக்குள்ள உழைச்சி வச்சுட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6:15 இருக்குங்க. ஸோ விவானை வந்து பார்க் கூட்டு போல ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நான் விவானுக்கும் ரேவந்துக்கும் 2 பேருக்குமே இட்டாலியில் வாங்கினேன், வெனீஸில் வாங்கினேன். இவனுக்கு இட்டாலியான்னு போட்டிருக்கோம், அவனுக்கு வெனீசியான்னு போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் 2 பேருக்குமே. அண்ட் இது வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம அந்த கோட் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ அதனால நான் வந்து ஃபென்சிப் மாதிரி வாங்கினேன், ஹுடி மாதிரி வாங்கலை. ஹுடி மாதிரி வாங்கினா அப்படியே நம்ம தலைவலியாக போகிறது, டைட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஃபென்சிப் மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கினோம் அப்படின்னா இன்கேஸ் அவங்க கொஞ்சம் ஸ்டவுட் ஆகிட்டாங்கன்னா கூட, சப்பி ஆகிட்டாங்கன்னா கூட நம்ம அதை கோட் மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு எதுலேயே பார்க் இருக்குது, அங்கே அவனுக்கு வந்து இந்த சுற்றுறது அப்புறம் சீசாலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவனை பார்க் கூட்டு வந்து, அந்த மழைக்கு அப்புறம் வந்து கூட்டு வரவே இல்லை. ஸோ அவனே வந்து வாசலில் நம்மளுக்கு அதாவது பால்கனியில் பார்க்குறப்பெல்லாம் கேட்பான் பார்க் கூட்டு போங்க அப்படின்ட்டு. அதனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் கூட்டு வந்திருக்கேன். அதில் உட்காரணுமா? என்னதான் வீட்டுக்குள்ளே நிறைய கிட்ஸுக்கான திங்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வெளியில் கூப்பிட்டு போய் இந்த பார்க் இல்லைன்னா கிரவுண்டில் கொண்டு போய் ஓப்பன் ஸ்பேஸில் விளையாட வைக்கிறது ரொம்ப பிடிக்குது இல்லையா? அதுதான் நல்லதும் கூட. அண்ட் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் குழந்தைங்க என்னதான் வீட்டில் வந்து நம்ம லேட்டஸ்ட்டு வந்து திங்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும் அது கிரேஸ் இருக்காது. வெளியில் போய் குழந்தைய வந்து விளையாடுறதோ இல்லை வந்து இப்போ அண்ணா கிரவுண்டுக்கு போகிறாங்க அண்ணா கூட போய் விளையாடுறதோ இதுக்கு தான் ரொம்ப இஷ்டப்படுறாங்க. அண்ட் ரேவந்த் வந்து இப்போது அவனுக்கு ஃபுட்பால் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து இவரும் போயிட்டு அங்கே ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ டெவலப்மெண்ட் இருக்குது. அம்மா வந்து 1 2 இங்க பாரு 1 3 உஷாராயிடுச்சு. ஸோ நல்லா விளையாடுறதுக்கப்புறம் ஸ்டோலரில் ஒரு ரவுண்ட் கொட்டு போனால் நல்லா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துப்பான். இவனுக்கு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ்லா பிராண்டில் இந்த ஆல்ஃபா ஸ்டோலர் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்டோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சேஃப்டி ஹேர்னஸோட வருதுங்க. டிட்டாச்சு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி அதோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி வீல்ஸ் 360 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் ஆகுன்றதுனால நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கிறப்ப எந்த இஷ்யூஸ் இல்லாமல் சூப்பராக வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்டோல் பண்ணிட்டு போகலாம். அண்ட் கீழே நல்லா ஒயிட் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா கனமான நீங்கள் டைப்பர் பேக் கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா வைடாக இருக்கும். ஸோ அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக்கும் இருக்கும், அதே மாதிரி பேக்லேயும் உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டில் பார் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி அதை வந்து புல் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி அழகாக தள்ளிட்டு போகலாம். குழந்தைய வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ஸ்டோல் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் இதோட வந்து சீட்டிங் பொசிஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும், அதை அழகாக இழுத்திங்கன்னா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் காலால் இப்படி மிதிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது. அண்ட் கையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு grip மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ wrist grip மாதிரி. அப்புறம் வந்து எக்ஸ்டெண்டபிள் கேனோபி இருக்குது. ஸோ வெயிலையும் மழையும் வந்து குழந்தைய வந்து கஷ்டப்படாமல் அழகாக நம்ம வந்து ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போகலாம். ஓவராலாக ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரோல்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது, லவ்லா வெப்சைட்லேயே இருக்குது. நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ரொனால்டோ கிளாஸுக்கு கிளம்பிட்டீங்களா? துவைக்கிறதுக்குள்ள போட்டு அப்போ எங்க இருக்கு துவைக்க கூட? குட் பாய்மா, வெரி குட் பாய். போலாமா? அண்ணா ட்ராப் பண்ணிட்டு வரலாமா? ரேவந்துக்கு வந்து ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா அவனை வந்து இந்த கோச்சிங் சென்டரில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ட்ரையல்ஸ்க்காக வந்து வர சொல்லியிருந்தாங்க. எப்படி விளையாடுறான், எப்படி ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேட்ச்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவனை வந்து போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவனை எந்த பேட்சில் போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஸோ வந்து பேசிக்லியா இல்லை டெவலப்பர் பேட்சில் இல்லை எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் மாறும். குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
உள்ளே வந்து ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. ரேவந்த் வந்து விளையாடிட்டு இருக்கான். இந்த பக்கம் விவானுக்கு பொறுக்கலை. அவனும் உள்ளே போய் அந்த கிரவுண்டில் அண்ணா கூட விளையாடணும்னு சொல்லி ஒரு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நாங்கள் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணாலும் எங்களை தாண்டி வந்து கண்ணில் மண்ணை தூவி உள்ளே கொடுன்னு ஓடி போயிட்டான். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மாஸ்டர் பார்த்துட்டு சரி அந்த பக்கம் கிரவுண்ட் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் குழந்தை அந்த பக்கம் விளையாட வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாலும் கொடுத்து விட்டாரு. பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. அப்படி இருந்தும் அண்ணா கிட்ட தான் வந்து ஓடி ஓடி வரான். நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் பாருங்களேன் அவன் பண்ணுறதெல்லாம். கத்தக்கூடாது விவான் அண்ணா அண்ணான்னு. அண்ணா எங்கம்மா? அண்ணா எங்க? விவான் அண்ணா எங்க? எங்கடா போற? உள்ள போக கூடாது. உள்ள போனா கீழே வந்துரும். பால் மேல போடும். பால் மேல போடும். கையிடா பால் மேல போடும். இரு முடிட்டோம். ஃபுட்பால் முடிட்டோம். முடிஞ்ச உடனே விளையாடி முடிச்சிட்ட உடனே நான் கூப்பிடுறேன். அங்கிள் பாரு பால் கொடுத்துருக்காரு பாரு. விளையாடு போ. அப்பா நீ விளையாடு போ. ஓடு ஓடு ஓடு. பால் மேல போட்டுடும். பால வந்துருவா. இங்க வந்து அந்த கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. இவரும் வந்து அந்த கிரவுண்டில் விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிக்கவே மாஸ்டர் சொன்னாலும் சரி இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது விளையாடுங்கன்னு சொல்லி இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. செம்ம ஜாலி அவனுக்கு. கிரவுண்ட் ஃபுல்லாக இருந்தால் கூட தம்பி அண்ணா கூட தான் போய் விளையாடணும்னு சொல்லி ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சரி அண்ணா அவங்க விளையாடுறா, நீங்கள் விளையாட டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஐயோ கை கட்டு போகிறாங்க. சூப்பரா 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 படிப்போ. அடி காலை போட்டு அடி, காலை போட்டு அடி, கீழே போட்டு காலை அடி. அடி அடி. அப்பா கிட்ட கொடுத்துட்டு விளையாடு விளையாடு விளையாடு. அண்ணா கூட விளையாடு. இந்த இங்க இருக்கு பாரு பாலு. விளையாடு விளையாடு விளையாடு. வா அண்ணா போயிட்டா. வா அப்பா கூட விளையாடு. அங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது. இவன் அங்கே போகக்கூடாது. இவன் 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 இந்த ஓடி 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 ஓடி. வரலையே தண்ணி. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா விவான் குட்டியோட அந்த மினி ஸ்விம்மிங் பூல் அவன் பர்த்டே கிஃப்ட் வந்தது. அதை வந்து இப்போ எடுத்து நான் ஏர் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் எப்படி ஏர் ஃபில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்டோட இந்த கம்ப்ரெஸ்ட் ஏர் டஸ்டர். ஒரு டஸ்டர் நிறைய பல விதமான வேலை செய்யுது. ஒன்று நீங்கள் டஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், செகண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டஸ்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 500 watts பவர்ஃபுல் காப்பர் மோட்டரோட வருதுங்க. அண்ட் உங்களுக்கு 48,000 RPM வரலையும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் அப் டு 18 kPa
ப்ளோவர் ஸ்பீட் கொடுக்குது. ஸோ 2 ஸ்பீட் லெவல்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிறது கம்ப்யூட்டர், கீபோர்டு, லேப்டாப், காப்பியர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், கேமரா, அதேமாதிரி ஏர் மேட்ரஸஸ், ஸ்விம்மிங் ரிங்ஸ், பலூன்ஸ்லாம் நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி வந்து PP அண்ட் PC மெட்டீரியல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா டியூரபுளாக இருக்கும். 1 year வாரண்டியோட வருதுங்க. இப்போ இந்த கீபோர்ட் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது மேலே. அண்ட் அந்த டஸ்ட் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே, அதாவது ஒரு கீஸ் நடுவில் இருக்கக்கூடிய டஸ்ட்டையும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து எடுக்குது மட்டும் பாருங்களேன். ஸோ இது வந்து இவ்வளோ வேலை செய்ய நான் கண்டிப்பாக நினைக்கலைங்க. ஜஸ்ட் மேலே இருக்கிற டஸ்ட் மட்டும் தான் போகணும்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா வெளியில் வருது. இவ்வளோ சின்ன கீபோர்டில் இவ்வளோ டஸ்ட் இருக்கான்னு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு டஸ்ட் வெளியில் வந்துடுங்க. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிட்ட காட்டுறேன். ஸோ பாருங்கள் இந்த கீபோர்ட்லேருந்து எவ்வளோ தூசி வெளியில் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த சின்ன கீபோர்டில் எவ்வளோ தூசி இருக்குன்னா இன்னும் பெரிய பெரிய பொருட்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக நல்லா பவர்ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டஸ்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ பெருக்கி எடுத்துடலாம் இதை. ஸோ இந்த ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து இவானோட பர்த்டே கொடுத்தது. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஏரை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட்ஸ் வருதுன்னா ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சைக்கிள் ஷாப்பு கொண்டு போய் தான் ஃபில் பண்ணிட்டு வரோம் இல்லையா. இல்லைனா இதில் ஊதுறது ரொம்ப கஷ்டம். இல்லைனா பலூன் காற்றடிக்கிற அந்த ஒரு குட்டி மிஷின் மாதிரி இருக்கும், அதில் கையில் அடிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் அடிக்க முடியாது, கையும் வலிக்கும். இதில் பாருங்கள் 5 minutes வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஃபில் ஆகிடுது. இப்போ இதோட பாட்டம்லையும் நம்ம வந்து இதே மாதிரி ஏர் ஃபில் பண்ணோம். அந்த ஏர் ஃபில் பண்ணுறதுக்கிட்ட ஒரு 3 nozzles வந்து நம்மளுக்கு இந்த அகரோ இந்த கம்ப்ரஸ் டஸ்டரோடய வந்துடுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. வாங்குறதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஏசியோட அந்த ஃபில்டர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்களா, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.